எவனோட கட்டத்துல படமே இருக்க கூடாதோ அவனுக்கு கட்டம் கட்டி மூணாவது படம் வேற. இனி மார்வல் கதி அதோ கதி. ஆனா யாருக்கும் தெரியாத ஒரு சீக்ரெட்டை போட்டு உடைக்க போறேன். நான் எனக்கு ஒரு மூவி பார்க்க போகிறேன். ஸோ ஒரு சின்ன vlog-ஆ அதை எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. மை சைக்கிள் ஃபர்ஸ்ட் ஷோ தான், 10:30 மணிக்குள்ள ஷோ. ஆனால் லாஸ்ட் டே, அதுவும் லாஸ்ட்டாக ஷோ பார்க்க போகிறேன். ஓகேவா, நாளையிலேருந்து மூவியை தூக்கிடுறாங்க. அதனால போகிற வழியில் ஒரு கோவிலில் திருவிழா நடந்துட்டு இருந்துச்சு. அந்த திருவிழாவில் வில்லுப்பாட்டெல்லாம் அழகாக பாடிட்டு இருந்தாங்க. போகிற வழியில் நான் அப்படியே கேட்டுகிட்டே போனேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் இப்போ எங்கே போயிட்டு இருக்கேன் அப்படின்னா ஸ்ரீ கார்த்திகை தேட்டருக்கு. இது எங்கன்னா வடசேரில் பஸ் ஸ்டாண்டு தாண்டி, பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஒரு 25 மீட்டர்ஸில் இருக்குது. ஆக்சுவலாக அந்த vlog-ஐ ப்ராப்பராக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் 2 டிஸ்க்ளைமர் நான் உங்ககிட்ட சொல்லியே ஆகணும். ஃபர்ஸ்ட் என்னென்னா, ஆக்சுவலாக இது ஒரு vlog-ஏ கிடையாது. நான் vlog ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சேன், மைக்கெல்லாம் யூஸ் பண்ணேன். பட் என்னோடய வாய்ஸை விட நாய்ஸ் தான் அதிகமாக இருந்துச்சு. ஸோ நான் vlog ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற முடிவை ஒரு மெமரி பேங்காக நான் யூஸ் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ரெண்டாவது டிஸ்க்ளைமர் என்னென்னா, என்னோடய ஆஃபீஸ்லேருந்து யாராவது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, முக்கியமாக மேனேஜரோ இல்லை டிஎலோ யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த வீடியோ ரொம்ப போரிங்காக இருக்கும், ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான விஷயம் எதுவுமே இருக்காது. ஓகேவா, மற்றவங்க யாரும் ஸ்கிப் பண்ணிட்டாதீங்க. ஏன்னா ஆக்சுவலாக பேங்க்குக்கு போய் கையெழுத்து போடல அப்படின்னா எனக்கு வீட்டில் சோறு போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆஃப் டே பெர்மிஷன் வாங்குகிறேன். எதுக்குன்னா மூவி பார்க்குறதுக்கு. சின்ன வயசில் இருக்கும்போது வயசானவங்க யாராவது ஒரு டைலாக் சொல்லுவாங்க, ஞாபகம் இருக்கா? பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்காது அப்படின்னு. ஆனால் அந்த வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம் எனக்கு இன்றைக்கி புரிஞ்சுதுங்க. அது என்னென்னா, நான் ஒரு பொய் சொல்லி பெர்மிஷன்லாம் வாங்கி மூவி பார்த்தேன். பட் என்னென்னா அந்த மூவி கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு. என் ஃப்ரெண்டு வந்து டெட்பூல் ஃபேன். அவனுக்கு இந்த மூவி ஓகே மாதிரி தோணுச்சு. பட் எனக்கு இது வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கல. நான் ஒரு ஆக்ஷன் பெரிய லெவலில் இருக்குன்னு நான் எதிர்பார்த்து போனேன். ஆனால் நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லை. ஆக்சுவலாக இந்த மூவி எந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, ஆர்டிஜே ஒரு ட்ராவல் ஒரு மூவி பண்ணியிருப்பார்ல ஒரு காரில், அந்த மூவி மாதிரி தான் எனக்கு இந்த மூவி வந்து ஃபீல் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் நிறைய ரீல்ஸை கட் பண்ணி இந்த வீடியோவில் ஒட்டின மாதிரி, அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. என்ன தான் இந்த மூவி கொஞ்சம் சொதப்பிருந்தாலும் ஃப்ரெண்டு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, நிறைய விஷயங்களை நம்ம பேசுகிறது, இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகேவா, லாஸ்ட்டாக நாங்கள் 2 பேரும் அவெஞ்சர்ஸ் மூவி பார்த்தோம். அதுக்கப்புறம் இப்போ தான் டெட்பூல் அண்ட் வூல்வரின் நாங்கள் பார்க்குறோம். ஸோ எங்கள் செட்லேயே மார்வல் மூவிஸ் எல்லாம் பெருசாக யாருமே பார்க்க மாட்டாங்க, எங்கள் 2 பேரை தவிர. ஆக்சுவலாக இந்த மூவி பார்க்க லேட் ஆயிரும் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் கரெக்டான டைமுக்கு நாங்கள் போய் சேர்ந்துட்டோம். ஸோ மூவியின் நல்லா இருந்துச்சு. பட் நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, அவ்வளோதான். ஓகேவா, அண்ட் இந்த மூவி வந்து ரொம்ப க்ரௌடடாலாம் இல்லை. 50க்கும் கம்மியான சீட்ஸ் தான் ஃபில்லாக இருந்துச்சு. மிச்சம் எல்லாம் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. துண்டை போட்டு உட்காரும்போது டிஸ்னி ஃபாக்ஸ் பாக்கிச்சு. ஆனா யாருக்கும் தெரியாத ஒரு சீக்ரெட்டை போட்டு உடைக்க போறேன். நம்ம லோகநாதன் இன்னும் சாகல.